தீபம் ஏற்றும் பிரச்சனையால் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் பரபரப்பு நிலவும் நிலையில் உள்ளூர் மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் இருப்பதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். பக்தியுடன் வருபவர்கள் சாமி தரிசனம் செய்துவிட்டு செல்வதாக தெரிவிக்கும் மக்கள் முருகனை காப்பாற்றுவதாக வருபவர்கள்தான் பிரச்சனை ஏற்படுத்துவதாக கூறுகின்றனர். முருகா காப்பாத்துன்னு சொல்லி வர்றவங்க அத்தனை பேரும் நல்லபடியாக விளக்கத்துனாங்க. எல்லாரும் முருகா எங்களை காப்பாற்றுன்னு சொல்லி கும்பிட்டு போயிட்டாங்க. முருகனை நான் காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி வந்தவங்க அத்தனை பேரும் சாயந்தரம் கலவரம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்களே வழிய முருகனை வச்சு கும்பிடுறதுக்காக வரல. இன்னைக்கு 360 நாள் இருக்குது. இன்னையிலேருந்து கேஸ் போட்டு வரட்டும், அது தீபத்தூண் தான் சொல்லி நிரூபிக்கட்டும். அடுத்த வருஷம் எல்லோரும் சேர்ந்து அங்கேயே ஏற்றுவோம். எப்பயும் அது வாட்டில் கார்த்திகை எப்பயும் சாமி கும்பிட்டு வார்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து புது பிரச்சனையாக கொண்டு வந்துட்டாங்க. தீர்வுனா எல்லோரும் நல்லபடியாக வரணும், நல்லபடியாக சாமி கும்பிடணும். பக்தர்கள் எல்லோரும் வராங்க. ஐயப்பன், கேரளா, ஆந்திரா எல்லா ஊர்லேருந்து வராங்க. தமிழ்நாடு மக்கள் எல்லா ஊர்லேருந்து வராங்க. நல்ல முறையாக வந்து சாமி கும்பிட்டு அவங்க போகணும். அதான் நம்மளுக்கு ஒரு திருப்தி. ஆமாம், உள்ளூர் மக்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது, எந்த இதுவும் இருக்கக்கூடாது. திருப்பரங்குன்ற மக்கள் வந்து அமைதியை விரும்புகிறோம். இங்கே வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, மத பிரச்சனையோ ஜாதி பிரச்சனையோ வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். இங்கே உள்ள விவசாயிகளும் சரி, வியாபாரிகளும் சரி, பொதுமக்களும் சரி, இங்கே வந்து ஊர் அமைதியாக இருக்கணும். வெளியூர்காரங்க இங்கே இருக்க யாரையுமே இந்த தீபம் அங்கே இங்கே போராட்டம் பண்ணலை. வெளியூர்காரங்க 100 பேரை கூட்டிகிட்டு வந்து இதான் இந்த பிரச்சனை வருது. அதனால தான் காவல்துறை பாதுகாப்பு போட வேண்டியிருக்கு. இப்போ இந்த 3 நாளாக யார் வெளியூர்காரங்க வரல, அது பாட்டுக்கு அமைதியாக போய்கிட்டே இருக்காங்க. அது மாதிரி வெளியூர்காரங்க இங்கே வந்து பிரச்சனை பண்ணாமல் இருந்தாலே இந்த ஊர் அமைதியாயிடும். அவங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு நாங்கள் எந்த முஸ்லீம் எல்லாருமே ஒன்றா தான் இருக்கோம், இந்து முஸ்லீம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.